ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இறால் வந்துச்சு. ஓகே சொல்லி இறால் வாங்கிட்டு பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பிரியாணி ப்ரிப்ரேஷன் பண்ணோம் இன்றைக்கி. அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சோன்னு ஸ்பைசஸாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து பிரிஞ்சி இலை சேர்த்து எல்லாத்தையும் பொரிய விடுங்க. பொரிஞ்சோன்னே பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணால் கலர் நல்லா கிடைக்கும். ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம எடுத்து வச்ச இறாலை, க்ளீன் பண்ண இறாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைங்க. கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வந்தோன்னே 100 கிராமுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கெட்டி தயிராக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு நாங்கள் 2 கப் தண்ணி எடுத்திருக்கோம். சேர்த்துட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. நல்லா மலமலன்னு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் ரைஸ் ஊற வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் ரைஸை. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் குக்கரில் மாற்றிடலாம். ஆன் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸில் சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். சைடில் விட்டு கிளறி விடுங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். சென்டரில் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழஞ்ச மாதிரி போயிடும். ரைஸ் உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாங்கள் இறாலில் ஒரு கிரேவி பண்ணிக்கிட்டோம். சூப்பராகவே நல்லா வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என் பையனுக்கு நாங்கள் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறால் பிரியாணியும் இறால் கிரேவியும் வச்சு எங்களோட லஞ்சை இன்றைக்கி நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.